கிடைக்காது, இது நமக்கானது இல்லை, இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, விட்டுட்டு போனவங்க திரும்ப வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து டைம் வேஸ்ட் பண்றதை விட ஒரு முயற்சி பண்ணி பார்க்கணும். இது கிடைக்கும், லைஃப்ல இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும், அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்காக நம்மளை தயார்படுத்திக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, நம்ம எதை நோக்கி முயற்சி பண்றோமோ அது கிடைக்கும். அது கிடைக்கலன்னா அந்த முயற்சி அதோட நிற்கும் இல்லையா? இப்போ கிடைச்சிருச்சுன்னா லாபம், சந்தோஷம். கிடைக்கலன்னா நஷ்டமே இல்லையே. என்ன அதுல நமக்கு தோல்வி இருக்கு? ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிடைக்காம தானே இருக்கோம். ஆல்ரெடி ஒரு பொருள் நம்ம கிட்ட இல்லாம தானே இருக்கு. ஒரு மாம்பழத்தை அடிக்கணும், அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு கீழே நின்று அந்த மாம்பழத்தை நோக்கி கல்லெறிகிறோம். அது கிடைச்சிச்சுன்னா நமக்கு மாம்பழம் கெயின், சூப்பர். கிடைக்கலன்னா ஒண்ணுமே இல்லையே, நஷ்டமே இல்லையே. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இல்லாம தானே இருக்கோம், மாம்பழம் கையில் இல்லாம தானே இருக்கோம். இல்லைன்னு நினைச்சிட்டு போயிடலாமே, அதுல என்ன நமக்கு இழப்பு இருக்க போகுது, இல்ல அதுல என்ன நமக்கு தோல்வின்னு நம்ம நினைச்சிட போறோம். ஸோ அதனால முயற்சிங்கிறது முக்கியம் தானே. முயற்சியில கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம், அதுதானே லைஃபும் கூட. எதை நோக்கி நம்ம கல்லெறிகிறோம், என்ன ஆம்பிஷன், எந்த வெற்றிக்காக அப்படிங்கிறது தான் கல்லெறிய போறோம். வெற்றி இல்லாம தான் இருக்கும், வெற்றி இல்லாம தான் அதை நோக்கி கல்லெறிகிறோம். கிடைச்சிட்டா வெற்றி, சந்தோஷம். கிடைக்கலன்னா எப்போதும் போல இருந்துட போறோம். ஸோ இந்த புரிதல் கண்டிப்பா நமக்கு வேணும்.